நிறைய சினிமா படத்துல பார்த்துருக்கோம். ரோப் வந்து விழுகுற மாதிரிலாம் பார்ப்போம். ஆக்சுவலா அதெல்லாம் நடக்குமா? லிஃப்ட் ஓடிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன ப்ராப்ளமோ அப்போ மட்டும் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துக்குறோம். அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் வந்து நிக்கும். இந்த ஏஎம்சின்னு சொல்றீங்களே, இந்த ஏஎம்சின்ற ஸ்கேம் தானே? ஸோ ஃபைனலா காஸ்ட். வணக்கம். நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் பற்றின டெக்னிக்கலா, ஸ்ட்ரக்சரலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லிஃப்ட் வெண்டார் மிஸ்டர் சுரேந்தர் நம்ம கூட இருக்காரு. சுராஜ் எலிவேட்டர்ஸ்லேருந்து என்ன அவுட் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என்னோட நேம் சுரேந்தர். நான் சுராஜ் எலிவேட்டர்ஸ்ல வந்திருக்கேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. சொல்லுங்க சார், உங்களுக்கு லிஃப்ட்ல வந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? காமனா ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ஒரு லிஃப்ட் இன்னி வரைக்கும் ஒரு வீடு கட்டும்போது ஒரு லக்ஸுரி எலிமெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வீடு கட்டுறோம், ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு வீடு கட்டுறோம், அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லிஃப்ட் ஏன் யூஸ் பண்ணணும், அதனால என்ன அட்வான்டேஜ்? சார், உங்களுக்கு லிஃப்ட் வந்து லக்ஸரியா இல்லை வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏற்ற வந்து வேல்யூவான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம். அது வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸரி ப்ராடக்டாகவும் இருக்கும், நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பழைய லிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து லிஃப்ட்டை வந்து ஒரு லக்ஸரி பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. ஸோ லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் வீட்டில் ஏஜ்டு பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களால லிஃப்ட்டில் வந்து டெரஸ்க்கு போக முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய இது இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ டெய்லி உங்களோட ரொட்டீன் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து ஒரு மேஜரான பார்ட்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கிராசரிஸ் கொண்டு போகிறதா இருக்கட்டும், லக்கேஜஸ் கொண்டு போகிறதா இருக்கட்டும், இப்போ ஒரு 4th ஃப்ளோர் 3rd ஃப்ளோரில் இருப்பீங்க, உங்களோட கிட்ஸை வந்து நீங்கள் ஸ்கூல் கூட்டு போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடியில் கூட்டு போகும்போது அங்கே ரிஸ்கி ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ லிஃப்ட்டில் போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி G+2 மேலே நீங்கள் போயிட்டீங்கனாலே லிஃப்ட் இஸ் நாட் எ லக்ஸரி ப்ராடக்ட். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி. ஸோ நீங்கள் அந்த G+2 மேலே பிளான் பண்ணிட்டீங்கனாலே லிஃப்ட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் பிளான் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோர் பிளான் போடும்போது வாஸ்துப்படி இது வரணும், இங்கே வரணும். ஒரு லிஃப்ட் பிளான் பண்ணும்போது என்ன மைண்டில் வச்சுக்கணும், என்ன கெப்பாசிட்டி இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டர் கிட்ட டிசைன் வாங்கும் போது நீங்கள் லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்க மாதிரியே நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணணும். அது நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், இல்லை 1200 இல்லை 5000 ஸ்கொயர் ஃபீட், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஆகுனா இருந்தாலும் நீங்கள் G+2 மேலே ஒரு பில்டிங்ஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு ஷாப் சைஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் வந்து நீங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிக்கலாம், ஆர்கிடெக்ட் டிசைன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் வந்து நிற்கும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நாங்கள் வந்து நீங்கள் ஒரு ஷாப் சைஸில் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆர்கிடெக்டும் சரி நீங்களும் சரி ஒரு கஸ்டமராக எனக்கு லிஃப்ட் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் நாங்கள் ஏன் விடணும், ஸோ வேறு இதெல்லாம் நாங்கள் பண்ணலாம், ஸோ ஒரு அதில் கிச்சன்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம், பெட்ரூமை இன்க்ரீஸ் பண்ணோம், அதில் லிஃப்ட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் யோசி. பட் இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஒரு லிஃப்ட் வெண்டார்ஸ்க்கோ இல்லை நீங்கள் கூப்பிட்டு அந்த டிசைன் வைஸ் நீங்கள் அவரு கூட உட்காந்து பேசிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு ப்ராடக்டாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் அதை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் ஒர்க் வந்து நிறைய ஆட் ஆன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த வாலை உடைக்கிற மாதிரி இருக்கும், சீலிங்ஸை கட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமமாக இன்றைக்கி இருக்க ஸ்டேஜில் வந்து ஒரு காம்பேக்டான பேசிக் லிஃப்ட் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் ஷாப்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காம்பேக்டான லிஃப்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் லக்ஸரி, கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும், கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனாக வேணும், எனக்கு ஒரு 6 பேர் 7 பேர் போகிற மாதிரி ஒரு பேசஞ்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் 6 to 6.5 ஃபீட். ஸோ அதுலேயுமே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, ஐடால் லிஃப்ட்ஸ் இருக்குது, அண்ட் தென் மிஷின் ரூமில் நிறைய எலிவேட்டர்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான்ஸ் உங்களுக்கு எத்தனை ஃப்ளோரிங் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லிஃப்ட்டோட டைப்ஸும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சூப்பர். ஸோ இப்போ இந்த ஷாஃப்ட் சைஸ் சொன்னீங்கல்ல, இந்த ஷாஃப்ட் சைஸ் ஒரு ஒரு பிராண்ட் ஆஃப் லிஃப்ட்டுக்கும் மாறுமா? சார் அது கண்டிப்பாக மாறும். ஸோ ஸோ என்னன்னா என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து இருக்குது சார். ஸோ இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது லிஃப்ட்டில் வந்து மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது.
மேஜராக யூஸ் பண்ணுற ஹைட்ராலிக்ஸ், மிஷின் ரூம் ப்ளஸ் எலிவேட்டர்ஸ்னு ஒரு 3 டைப் இருக்கு. ஸோ இதில் என்னன்னா மிஷின் ரூம் டைப் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் கவுண்டர் வெயிட்னு ஒன்று வரும். ஸோ நம்ம கார் இருக்கும், காருக்கு ஆப்போசிட்ல பேலன்சிங் வெயிட் இருக்கும். ஸோ இது மூலயமா ரோப் அட்டாச் ஆயிருக்கும். இந்த மெக்கானிசம் மூலயமா லிஃப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ பட் ஹைட்ராலிக் பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக ஆயிலில் வந்து பிஸ்டன் மூலியமா பவர் பேக் மூலியமா பம்ப் பண்ணுறீங்க. ஸோ அது மூலம் லிஃப்ட் அப் டவுன் டைரக்ஷனில் வரும். ஸோ மிஷின் ரூம்ல எலிவேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட் தான். என்னன்னா உங்களுக்கு அந்த வீல் புள்ளி வந்து டைரக்டா அட்டாச் ஆகுது பார்த்தீங்கன்னா கார் டாப்ல 2 வீல் அடிஷனலாக அட்டாச் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேர்டு மோஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. இதில் கியர்லெஸ் மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஷாஃப்ட் சைஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் அது வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் மாறுது அப்படின்னும் போது மோட்டரோட வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இட்டாலியன் பிராண்ட் இருக்கு, நம்ம இந்தியன் பிராண்ட் இருக்கு. ஸோ இந்த பிராண்ட்ஸு அந்த சைஸு டிபெண்ட் பண்ணும்போது அது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் மேஜராக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 6லேருந்து 5 பேர் போகிற மாதிரி ஒரு லிஃப்ட்டு நீங்கள் பண்ணணும்னா 5 ஃபீட் வந்து நீங்கள் விடுறது கண்டிப்பாக ஒரு சேஃபர் சைடு. நீங்கள் அதில் எத்தனை பேர் போகிறீங்கிறது அடுத்த விஷயம். 5 ஃபீட்ன்றது வந்து கம்பல்சரி நீங்கள் அந்த விட்டிங்கன்னா ஒரு சேஃபர் சைடில் நீங்கள் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எனி லிஃப்ட் நான் இப்போ சொன்ன அந்த 3 டைப்பில் எந்த லிஃப்ட்டை வேணா நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணலாம். புரியுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 5x5 வந்து ஒரு ஷாஃப்ட் சைஸ் இன்னர் சைஸ் சொல்கிறீங்க. எஸ். இது இல்லாமல் வால் திக்னஸ் வரும். ஆமாம் சார். ஸோ இதுதான் பேர் மினிமமா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல நாங்கள் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுவோம், 800 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுவோம், 1200 ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ அங்கே 5x5 நீங்கள் சொல்கிறது அவுட்ரு வால் திக்னஸோட சேர்ந்தா 6.5 7 ஃபீட் வரைக்கும் போயிடும். ஸோ அவ்வளோ பெரிய சைஸ் வந்து நிறைய இடங்கள்ல விட முடியாது. பேர் மினிமமாக இவ்வளோ சைஸ் இருந்தால் லிஃப்ட் போட முடியும் அப்படின்னா என்ன சைஸ் சொல்லுங்க? நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி நம்ம லிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணும்போது நான் 5x5 கேட்கும்போது அது ஒரு ரூமில் பாதி இடத்த நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கஸ்டமரும் ஒரு சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற 6 பேசஞ்சர்ஸ் அங்கே ட்ராவல் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ இப்போ நான் கொடுக்குற நீங்கள் 4x4 ஷாப்லேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் அவுட்ரு பண்ணும்போது நீங்கள் 5x5 அவுட்ரு டு அவுட்ரு வரும், இன்னர் ஷாப் சைஸ் 4x4 நம்மளால் பண்ண முடியும். பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 3 பேர் இல்லைன்னா 2 பேர். ஓகே. பட் நம்ம இன்னைக்கு இருக்க ஃபீல்டில் வந்து நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சைஸ்க்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் எவ்வளோனா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் உங்களால் உள்ளே வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியுது பார்த்தீங்கன்னா உங்களால் 2லேருந்து 3 பேர் தான் நிற்க முடியும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் காம்பேக்டாக ஒரு லிஃப்ட்டை நீங்கள் பேசிக் லிஃப்ட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 4x4ன்றது நல்ல ஒரு ஷாப் சைஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 5x5ல வீல் சேர் ஆக்சஸ் பண்ண முடியுமா? சார் ஆக்சுவலாக அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 5x5ல அட்டாச் பண்ண முடியும்னா நான் அதனால தான் உங்ககிட்ட வந்து காம்பேக்ட்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ப்ரீமியம்னு போகும்போது மட்டும் தான் அதில் வந்து உங்களுக்கு அந்த வீல் சேர் ஆக்சசிபிலிட்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 800 டோர் ஓப்பனிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீல் சேர் உள்ளே போகிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும், பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 6.5. ஸோ இந்த ரேஞ்சில் கேபின் சைஸே 6.5. நோ சார், உங்களுக்கு அவுட்டர் ஷாப் சைஸ் சொல்லலாம். ஸோ உள்ள இருக்க உங்களுக்கு கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 3.5லேருந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வேரியன்ஸில் இருக்கும். ஸோ மேஜராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்க்கு 4 ஃபீட்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு 6 ஃபீட் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 to 6.5 ஃபீட் கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் 4 ஃபீட்க்கு 4 ஃபீட் இன்னர் கேபின் சைஸ் கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் 800 டோர் ஓப்பனிங் கொடுக்க முடியும். ஸோ அதில் உங்களால் வீல் சேர் கொண்டு போய் உள்ள பிளேஸ் பண்ண முடியும், கூட ஒரு ஆள் நிற்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரினஸ் இந்த மாதிரி லிஃப்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் 800ன்னு சொல்கிறது டோரோட 800 mm சொல்கிறீங்க. ஸோ ஜென்ரலாக டோரோட வித் அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கும் லிஃப்ட்டில்? ஏன்னா நிறைய வீடுகளில் நாங்கள் போகும்போது என்ன பிரச்சனைனா லிஃப்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது உள்ள திங்ஸ் ஏற்றலைன்னா கரெக்டாக டாப்பில் வந்து இடிக்கும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம நார்மலாக டோர் வந்து 7 அடி ஹைட் இருக்கு இல்லையா, இந்த டோரில் கொண்டு வர நிறைய விஷயங்கள் வந்து அந்த லிஃப்ட்டில் வந்து கொண்டு போக முடியுது. ஏன்னா அதோட சீலிங் வந்து இடிக்கும், டோர் ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ காமனாக டோர் ஹைட் அண்ட் வித் வந்து என்ன வரும் சார்? காமனாக இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி டோரோட வித் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 to 700 mm வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ உங்களோட ஷாப்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். 800, 900, 1000, 1200 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸில் இருக்கும். ஸோ ஹைட்டை வரைக்கும் பொறுத்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் 2100 ஸ்டாண்டர்ட். பட் அதை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ரூஃப் சீலிங் ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்து 10 ஃபீட் போடல 12 ஃபீட் போட்டிருக்கேன், அதனால் என்னால் 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த டோரோட ஹைட்டையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ 2100ன்றதை என்னால் 2400 கூட கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் 7 ஃபீட் நீங்கள் வீட்டுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 7 ஃபீட் டோர் இல்லாமல் என்னால் 8 ஃபீட் டோரும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங்கும் ஆடட் ஆகும். ஸோ அந்த உங்களுக்கான அந்த ஷாஃப்ட் ஸ்பேஸிங்கும் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த இது பண்ணலாம் சார். ஸோ நீங்கள் ஏர்லியர் சொல்லும்போது இந்த ஷாஃப்ட் சைஸ்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா,
ஜென்ரலாக லிஃப்ட்டுக்கு பிட் ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம் லிஃப்ட் பிட்டுன்றது என்ன பர்பஸ்க்கு, அது எவ்வளோ டெப்த் இருக்கணும்? சார். அது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த 3 லிஃப்ட் டைப் சொன்னல சார். ஸோ ஹைட்ராலிக், மிஷின் ரூம் ப்ளஸ். ஸோ இந்த மிஷின் ரூம் ப்ளஸ் கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபிட்டு வந்து 5 ஃபீட் கம்பல்சரி வேணும். கீழே பிட்டில் இருக்க ஃப்ளோர் ஃபினிஷ் லெவல்லேருந்து உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் இருக்கும். ஸோ இது எதுக்காக கொடுக்குன்னா பஃபர் ஸ்ப்ரிங்ஸ் அந்த ஃபைனல் லிமிட் சுவிச்சஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பிட் சுவிச்சஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பஃபர் ஸ்ப்ரிங் என்ன அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிஃப்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோர்லேயே நிற்கிது. ஸோ மேஜராக இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி படி உங்களுக்கு ரோப்லாம் கட் ஆஃப் ஆக சான்சஸே கிடையாது. இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரோப் கட் ஆஃப் ஆகுது அப்படின்னாலும் இந்த லிஃப்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து பிட்டில் தான் அடிக்கும். ஸோ அப்போ கீழே வந்து விழும் போது எந்த ஒரு ப்ரொவிஷனுமே கீழே இல்லைன்னும் போது டேரெக்டாக கீழே வந்து அந்த கேபினே உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து 80-90% இதில் வந்து அவாய்ட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேபின் கிராக்ஸ் ஆகுது, உடையிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த 5 ஃபீட் கேட்கும். பட் இதுவே ஹைட்ராலிக் கான்செப்டில் போகும்போது உங்களுக்கு அந்த 5 ஃபீட் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹைட்ராலிக் பொறுத்தவரையும் 1 ஃபீட் இருந்தாலும் பண்ணலாம், 2 ஃபீட் இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹைட்ராலிக் மெஷின் ரூம்லெஸ், அதாவது ட்ராக்ஷன் லிஃப்ட்டை தான் சொல்கிறீங்க. இந்த லிஃப்ட்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு நான் எதை யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும்? சார் இப்போ நீங்கள் ஒரு G+1, 2, 3 இந்த ஃப்ளோரிங்ஸ்க்கு ஒரு ஹோம் லிஃப்ட்டு பிளான் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப காம்பேக்டான சைஸு 4x4 தான் இருக்குது, என்னால் சின்ன டோர் தான் அதில் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது அங்கே வந்து நீங்கள் ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து சிம்பிள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து மேஜராக எந்த பெரிய இஷ்யூஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி காம்பேக்டான இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் போகலாம். இதுவே நீங்கள் G+4 போகிறீங்க, காம்பேக்டில் G+4 போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ராக்ஷனோ இல்லை வந்து MRL மிஷின் ரூம் ப்ளஸ் டைப்போ தான் நீங்கள் போய் ஆகணும். இதுவே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பிளான் பண்ணுறீங்க, கொஞ்சம் லக்ஸரியஸ் ஃபினிஷில் பண்ணுறீங்க, இல்லை எங்களோட இண்டிவிஜுவல் வில்லாஸ்க்கே ரொம்ப லக்ஸரியாக பிளான் பண்ணுறோம், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு பார்க்குறோன்னா நீங்கள் வந்து மிஷின் ரூம் ப்ளஸ் எலிவேட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ மேஜராக அதான் சார். காம்பேக்ட்னஸ் போகும்போது நீங்கள் அதுக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் அண்டு கொஞ்சம் லக்ஸரி ஃபினிஷில் பார்க்கும்போது நீங்கள் மிஷின் ரூம் ப்ளஸ் எலிவேட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ டிபெண்ட் அமான்ஸ் அந்த ஷாஃப்ட்டு சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷாஃப்ட் சைஸை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மேஜராக வந்து மிஷின் ரூம் எலிவேட்டர்ஸ்க்கே போகலாம். ஹைட்ராலிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு ஷாஃப்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாட்ரேட் பண்ணி பண்ணுறது, அதில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சார். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கேபின் கஸ்டமைசேஷன் சொன்னீங்களே, நாங்கள் வீடு கட்டும்போது நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய பிராண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன், ஓட்டிஸ், கோனே இவங்கெல்லாம் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4x4லாம் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்டட். 5x5யுமே வந்து முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குறது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கேட்பாங்க. இதர் 5x5.5 இல்லை 6x6.5 இதுதான் அவங்களோட மினிமம் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வருது? சார் ஆக்சுவலாக வந்து கஸ்டமைசேஷன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு பிராண்ட்ஸ்க்கு வந்து லிஃப்ட் பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு ஒரு லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களோட இண்டிவிஜுவல் ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் கேபின் கொடுக்குறீங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் பண்ணும்போது லிஃப்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு பார்ட்ஸாக இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு வீட்டில் நிறைய ஏரியாஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு அந்த பிளானிங் பண்ணுவீங்க. ஸோ என்னால் இவ்வளோ தான் கொடுக்கணுன்னும் பொழுது நீங்கள் அந்த ஷாப் சைஸ் தான் கொடுப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய மல்டி பிராண்ட்ஸ் கம்பெனி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ். என்னன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற ஷாப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட ரெடிமேடாக ஒரு 6 பேசஞ்சர் லிஃப்ட்னா இதுதான் கேபின் சைஸ்ன்ற ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க கேட்குற ஷாப் சைஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஷாப்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஷாப் சைஸ்க்கு 600னா 600 டோர் தான் வரும், அதுக்கு நாங்கள் இந்த கேபின் சைஸ் தான் கொடுப்போம், அதில் எதுவும் ஆல்டர்னேட் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து டைம் டிலே கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்களுக்கு மாதிரி பில்டர் வெண்டார்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இண்டிவிஜுவல்ட்டாக அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த ஷாப் சைஸ் கொடுக்குறீங்க, இதுக்காக வந்து தனியாக வந்து ஒரு ஜிஏடி ப்ரிப்பரேஷன் பிளானிங் பண்ணுவோம். ஸோ சாரி இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் கேபின் சைஸ் வரும், இவ்வளோ தான் உங்களுக்கு டோர் சைஸ் வரும் அப்படின்ட்டு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி ப்ரீ அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பட் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷனில் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த ஷாப் சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அப்படியே கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் சைட்லேருந்து இந்த மெஷின் ரூம்லெஸ்னால் டெக்னிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எதை நீங்கள் உங்கள் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சூஸ் பண்ணுங்க சார்? இதில் வந்து ஒரு மேஜரான 2 வேர்டு தான் சார். பட்ஜெட் ப்ரீமியம் என்னும்போது நீங்கள் ட்ராக்ஷன் லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க, ப்ரீமியம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மிஷின் ரூம் ப்ளஸ் லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க.
ஸோ பட்ஜெட் ப்ரீமியம் என்னமோ என்னன்னா, நீங்க மிஷின் ரூமுக்கும், மிஷின் ரூம்லெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். அதாவது மெஷின் ரூம் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும். பட் மிஷின் ரூம்லெஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியரா இருக்கும். ஓகே. ஏன்னா, நீங்க இந்த ஓவர் ஹெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு பண்ணுவீங்க. மேல வந்து ஹெட் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க. கீழ பிட் வந்து 2த்துக்குமே நம்ம பிட் குடுக்க போறோம். ஸோ இப்ப இந்த மிஷின் ரூம்லெஸ் எலிவேட்டர்ஸ்ல என்ன பண்ணும்னா, கியர்லெஸ் மோட்டார் யூஸ் பண்ணும். ஸோ இது ட்ராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கியர்டு மோட்டார் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த கியர்லெஸ் மிஷின் யூஸ் பண்ணும்போது நீங்க ஹெட் ரூம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் ரைஸ் பண்ணாலே போதும். ஸோ அதிலேயே நம்ம மிஷினை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 2மே சேமா தான் இருக்கும். ஸோ 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட்டா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்மூத்தரா இருக்கும். அண்ட் தென் இனி இருக்க எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியும் 2த்துலயுமே இருக்கும். ஸோ உங்களால பட்ஜெட் பிரீமியம் போகும்போது ட்ராக்ஷன் போவாங்க. ஸோ அதை வந்து சிவில் ஒர்க் காஸ்ட்ல வந்து ஆட் ஆன் பண்ணிக்க முடியும் என்னால் அப்படின்னும் போது அதில் போவாங்க. இல்லை என்னால் வந்து ஃப்ளோரிங்கு எலிவேஷன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால பண்ணுறவங்க மிஷின் ரூம் செப்பரேட்டர்ஸ் பண்ணும். அப்போ மெஷின் ரூம்லெஸ் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒன்று தான் சார். பட் அந்த ஹெட் ரூம் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அடுத்து என்னோட கேள்வி என்ன, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை எல்லாருக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டீலு இந்த சிமெண்ட் இந்த மாதிரி சொல்லுவோம். லிஃப்ட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, எதை கஸ்டமர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிராண்ட் எலிவேட்டர் இருக்கீங்க, ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு கோட் கொடுக்குறாங்க. ஆஸ் அ கஸ்டமர் எதை வச்சு நாங்கள் அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது, ஐ மீன் தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறது? சார் இப்போ மேஜராக நீங்கள் லிஃப்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு மல்டி பிராண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து லோக்கல் வெண்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பிராண்டு, அண்ட் தென் கியர்டா கியர்லெஸ்ஸா, இது மெயின் திங். அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோலர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சேஃப்டி சிஸ்டம்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஏஆர்டி டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் ரெஸ்கி டிவைஸ். இது கம்பல்சரி நீங்கள் எந்த லிஃப்ட்டில் பார்த்தாலும் அந்த டிவைஸ் இல்லாமல் நீங்கள் லிஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஸோ அந்த டிவைஸ் என்ன பண்ணும்? ஸோ ஆட்டோமேட்டிக் ரெஸ்கி டிவைஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் அந்த ஃப்ளோருக்கு போகும்போது பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை கரண்ட் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு எந்த ஃப்ளோர் நியரஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். கீழே இறங்குது இறங்கிடும், கரண்ட் இல்லாமல் எப்படி இது மேலே ஏறும்? அதுதான் சார். எந்த ஃப்ளோர் இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்ட ரீச் அவுட் ஆக போறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ இது அப் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் கிடையாது. எந்த ஃப்ளோர் நியரஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஃப்ளோரில் போய் லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் ஏஆர்டி. ஆமாம் சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா என்ன மோட்டார் இருக்கணும், என்ன ரோப் இருக்கணும்? சரி, இப்போ மோட்டரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் மோஸ்ட் பிராண்ட்லையும் சரி, லோக்கலும் சரி, கியர்லெஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ டிரைவ்னு ஒரு மோட்டர் இருக்குது. ஸோ சிக்கார் மோட்டர் இருக்குது. இது வந்து மேஜராக எல்லா பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு இட்டாலியன் பிராண்ட் கம்பெனி. ஸோ இதில் வந்து மேஜராக இந்த ப்ராப்ளம் வராது. அதேமாரி ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோடெரி இருக்குது. ஸோ இது ஒரு இட்டாலியன் பிராண்ட் கம்பெனி. இது வந்து ஓரளவுக்கு நம்ம மேஜராக ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கிற மாதிரி லைஃப் டைமில் இது வரைக்குமே லிஃப்ட் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லிஃப்ட்ஸ் எல்லாமே இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு மோட்டார்ஸ் கம்பெனி இது எல்லாம். ஸோ இப்போ இந்த லிஃப்ட் கேபின் இருக்கு இல்லையா, லிஃப்ட் கேபினில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பிராண்டில் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்? சார் இப்போ லிஃப்ட் கேபினை பொறுத்தவரையும் இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் வித் லக்ஸரினஸ். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு லிஃப்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ் பண்ணலாம். ஸோ எம்எஸ்ல வந்து பவுடர் கோட்டர் ஃபினிஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பேட்டர்ன்ஸ் வேணுமோ அந்த கலர் பேட்டர்ன்ஸில் எம்எஸ்ல பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னும் போது எஸ்எஸ் ஃபினிஷ் போவாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக யூஸ் பண்ணுறது நாங்கள் எல்லாமே 304K தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே காஸ்ட் கட் பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னா 202 போடுவாங்க, 414 போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் வந்து மாற்றுவாங்க. ஸோ இது இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனர் கேபின்ஸ் போகும்போது அந்த எஸ்எஸ் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் ஃபினிஷில் வரும். ஸோ பிளாக் கலர், ப்ரௌன் கலர். ஸோ இது இல்லாமல் கிளாஸ் ஃபினிஷ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேர் கேஸ் நடுவில்லாம் லிஃப்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த கிளாஸ் டைப்பில் போடும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷில் உங்களுக்கு 4 சைடுமே கிளாஸ். ஓகே ஓகே புரியுது. ஸோ இப்போ நீங்கள் சேஃப்டி ஃபீச்சருக்கு அந்த ஏஆர்டி டிவைஸ் சொன்னீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு லிஃப்ட்டை சூஸ் பண்ணும்போது வேறு என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அது சார் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மோட்டருக்கு என்ன கண்ட்ரோலர் சிஸ்டம், ஏஆர்டி டிவைஸு, அது என்ன அந்த பேட்டரிக்கு வாரண்ட்டி. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் அந்த பேட்டரியோட வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரம், அது இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ். உங்களுக்கு உள்ள ஒரு ஃபோன் இருக்கும், வெளியில் ஒரு ஃபோன் இருக்கும். ஸோ உள்ள ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் அந்த ஃபோன் மூலயமா டயல் பண்ணி வெளியே இருக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கு கூப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் சென்சார்ஸ். நீங்கள் அந்த ஃப்ளோரில் வந்து என்ன மாதிரி சென்சார் யூஸ் பண்ணுறீங்க கேபினில். ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து 7 ஃபீட் சென்சாராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை 4 ஃபீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்.
ஸோ நீங்கள் இந்த லிஃப்ட் ரோப் சொல்லும்போது தான் நிறையா சினிமா படத்தில் பார்த்துருக்கோம். ரோப் வந்து விழுவுற மாதிரிலாம் பார்ப்போம். ஆக்சுவலா அதெல்லாம் நடக்குமா? இல்ல அந்த ரோப்பெல்லாம் எப்படி செக் பண்றது? சார் ஆக்சுவலா அது வந்து மேஜர் கண்டிஷன் என்னன்னா சார், உங்களுக்கு ஒரு லிஃப்ட்ட போட்டு நீங்க அந்த மெயின்டனன்ஸே இல்ல ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் கழிச்சு நீங்க மெயின்டனன்ஸே இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்க கண்டிஷன்ல, அது நடக்கிறதுக்கு மேபி சான்ஸ் இருக்கு. பட் இப்ப இருக்க அட்வான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எங்க ஒரு லிஃப்ட்டும் அறுந்து விழுந்து சான்ஸே கிடையாது. ஸோ அது அறுந்து விழுதுன்னா, பேசிக்கா அதுல மெயின்டனன்ஸ் பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அத மெயின்டனன்ஸ் பண்றவங்க சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. இல்ல கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து மெயின்டனன்ஸே இக்னோர் பண்ணுவாங்க. ஏன்னா, அது புது லிஃப்ட்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் 1 இயர் கழிச்சு அந்த ஏஎம்சி காஸ்ட் வந்து அவங்க பே பண்ற மாரி வரும். ஸோ அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக லிஃப்ட் ஓடிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன ப்ராப்ளமோ அப்ப மட்டும் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துக்குறோம். அப்படின்னு கஸ்டமர் சைட்லருந்து சொல்லுவாங்க. ஒரு லிஃப்ட் போடும்போது ஒரு காமன் கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, லிஃப்ட்லாம் போட்டா அதுக்கு மெயின்டனன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். வருஷம் வருஷம் ஏஎம்சி என்னன்னா பிரீமியம் பிராண்ட்ஸ் வந்து ஏஎம்சி வந்து வாங்குறாங்க. ஒரு லிஃப்ட் போடுறோம் அப்படின்னா, ஏஎம்சினா என்ன பண்ணுவாங்க? அதுல என்ன மெயின்டனன்ஸ் இருக்கும்? சரி ஏஎம்சி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் மெயின்டனன்ஸ் காஸ்ட். ஸோ இது வந்து நான் எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்கு வரணும். ஸோ அவர் வந்து செக்லிஸ்ட் பாயிண்ட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. இப்ப எந்த ஒரு லிஃப்ட் கம்பெனியா இருந்தாலும் சரி, செக்லிஸ்ட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவர் செக்லிஸ்ட் படி ஒவ்வொரு டைமும் அந்த லிஃப்ட்ல சர்வீஸ் பண்ணும்போது, அந்த செக்லிஸ்ட்ட ஃபில் பண்ணிட்டு போறாருன்றத வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். என்ன செக்லிஸ்ட் வச்சு? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி மோட்டரு. ஸோ மோட்டர்ல வந்து ஆயில் எல்லாமே டாப் அப் பண்ணியிருக்காங்களா? இல்ல ஆயில் லெவல் கம்மியா இருக்கா? நீங்க சொன்ன மாரி ரோப்பு. ஸோ ரோப் வந்து வியர் அண்ட் டியர் ஆயிருக்கா? இல்ல ஏதாவது கட் ஆஃப் ஆயிருக்க மாரி இருக்கா? அத நம்ம செக் பண்ணணும். அதிகம் பேட்டரி, ஏஆர்டி ஆட்டோமேட்டிக் டிவைஸ் ஒண்ணு. ஸோ அத வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்ப லிஃப்ட் அவங்க சர்வீஸ் பண்ண வராங்கன்னா, அந்த ஏஆர்டி டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அது கரெக்ட்டா ஃப்ளோர்ல வந்து நிக்குதா? அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸு, வயரிங்ஸு, கண்ட்ரோலர் வயரிங்ஸு இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கஸ்டமர் சைட்ல வந்து கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது இந்த 1 மந்த்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா? லிஃப்ட் எதனால ப்ராப்ளத்தால நிக்குதா? அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ காஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிராண்ட்ல வந்து நீங்க போம்போதே, ஸ்டார்ட்டிங்ல நீங்க அந்த ஏஎம்சி காஸ்ட்ட வந்து ஆட் ஆன் பண்ணி வாங்கிறது பெட்டர் என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு 3 இயர்ஸ்க்கான ஏஎம்சி காஸ்ட்ட லிஃப்ட்ல இப்ப ஆட் பண்ணி குடுங்க. 3 இயர்ஸ் சர்வீஸ் குடுங்க. அப்படின்றத வந்து நீங்க கேட்கணும். ஸோ அதே மாரி ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ எனக்கு 5 டூ 10 இயர்ஸ்க்கு எனக்கு ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டிஸ்க்கு நீங்க வந்து அஷூரன்ஸ் குடுங்க. அப்படின்றத வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கணும். ஸோ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? மெயின்டனன்ஸ்னா என்ன அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ காஸ்ட் வரும்? எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? சரி, இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு மினிமம் லோக்கல் வெண்டார்ஸ் பார்க்கும்போது, இப்ப 50,000 to 20,000 இது வந்து நார்மல் வித்தவுட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ இப்ப நீங்க வந்து 1 இயர் கழிச்சு ஒரு சென்சார் போயிடுச்சு, இல்ல ஒரு பட்டன் போயிடுச்சு, ஒரு கீ போயிடுச்சு அப்படின்னாலும், இத வந்து நீங்க தனியா அடிஷனலா பே பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கான லேபர் காஸ்ட் வந்து அவங்க அடிஷனலா வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஏஎம்சி ரொட்டீன் ஒர்க் போகும். ஸோ அந்த ரொட்டீன் ஒர்க் போகும்போது அவங்க இது சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணி குடுத்தாலும் சரி, இல்ல அவங்க சைட்ல நீங்க அந்த பேமெண்ட்டா குடுத்தாலும் சரி, அது பண்ணி குடுப்பாங்க. இதே நீங்க அந்த லக்ஸுரி நீங்க சொல்ற மாரி டாப் மோட் இன்டர்நேஷனல் பிராண்ட்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, 50,000 to 70,000லாம் சார்ஜஸ் பண்ணிட்டுருக்காங்க பெர் இயர்க்கு. ஸோ நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இந்த ஸ்விட்ச்சு, சென்சார் இதெல்லாம் போகும். அப்ப ஆக்சுவலா லிஃப்ட் வாரண்டில என்ன கவர் ஆகும்? சார் நீங்க ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் எல்லாமே கவர் பண்ணி குடுக்கணும். ஒரு லிஃப்ட் கம்பெனியா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 இயர்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் சரி, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணி குடுக்கணும். சரி. ஆஃப்டர் தட் 1 இயர்க்கு அப்புறம் நீங்க வந்து ஏஎம்சி போடுறீங்க அப்படின்னா, அந்த ஏஎம்சி காஸ்ட்ல வந்து என்னென்னலாம் ஆட் ஆன் ஆகும்னு பார்க்கணும். ஸோ பேட்டரி ஆட் ஆன் ஆகுதா? ஃபேன்ஸ் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம்னா, இதுல மெக்கானிக்கல் யூனிட்ஸ் மேஜரா எதுவும் பிரச்சனை வராது. பட் நீங்க இந்த எலக்ட்ரிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்பயுமே நீங்க ஃபேன்ஸ், லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாரண்டி பீரியடே 1 இயர் தான். ஸோ ஆனா அது ரெகுலரா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால இதுல இஷ்யூஸ் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எப்ப அது போகும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. பட் இந்த 1 இயர் பிஃபோர்லயே அது போச்சுன்னா கூட நம்ம அந்த வெண்டார் சைட்ல இருந்து அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மாத்தி குடுத்து தான் ஆகணும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எலக்ட்ரிக்கலா என்னென்ன போகுதோ அது நம்ம சேஞ்சஸ். இன்னொன்னு நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து 8 to 10 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு லிஃப்ட் போடுற காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கார் வாங்குற காஸ்ட். ஒரு லிஃப்ட் போடுறோம் அப்படின்னா, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வெறும் 8 to 10 இயர்ஸ்க்கு தான் இருக்குமா? ஏன்னா ஒரு கார் வாங்கணும்னா 15 வருஷம் அதோட வேலிடிட்டி. அத தாண்டியுமே நம்மளுக்கு இப்ப ஸ்பேர்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ 8 to 10 இயர்ஸ்ன்னு நீங்க சொல்லும்போது 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் தான் அதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்குமா? இல்ல இதுக்கப்புறம் நம்ம எப்படி? இல்ல சார். அதுதான் சொல்றேன். இந்த ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட சொன்ன மாரி, நம்ம என்ன மாரி மோட்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போடுறோம். இப்ப நான் சொன்ன பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்தே ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஈஸியா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க முடியும். கண்ட்ரோலர் சைட்லயும் சரி, ஒரு பிரீமியம் கண்ட்ரோலர்ல என்னென்னலாம் போகுமோ, அது எல்லாமே நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். இப்ப நான் சொன்ன மாரி நம்ம இந்தியன் மேக்ல ஒரு சில வந்து நியூவா வந்து ஜெனரேட் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ நாளைக்கு அவங்க அந்த ஃபீல்ட்ல இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அவங்களோட டிவைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமான்றது வந்து தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நீங்க பிரைசிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணும்போது, இந்த விஷயத்துல மட்டும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணணும்.
ஸோ ஓகே. மோட்டர் கண்ட்ரோலர் இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக காஸ்ட், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு டூப்ளே ஹவுஸ் கட்டுறோம்னா அதிகபட்சம் G+1 கட்டுவோம், இல்லை G+2 இருக்கும், மேலே ஒரு டெரஸ் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர் 4 ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் என்ன காஸ்ட்டு, மெஷின் ரூம் லிஃப்ட் என்ன காஸ்ட்டு, மெஷின் ரூம்லெஸ் லிஃப்ட் என்ன காஸ்ட்? சார் ஆக்சுவலாக இப்போ ஒரு G+2 நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக் லிஃப்டாக நீங்கள் ஒரு போகிறீங்க அப்படின்னாலும் அது ட்ராக்ஷன்னாலும் சரி ஹைட்ராலிக்னாலும் சரி உங்களுக்கு 6 to 6.5 லேக்ஸ் கிட்ட வரும் சார். ஒரு 50 to ஆமாம் சார் பேசிக் லிஃப்ட். ஸோ பேசிக் லிஃப்ட்ன்றப்போ நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் நீங்கள் நிறைய ஸோ அதுதான் சார் எஸ்எஸ் வரும், மோஸ்ட்டாக எஸ்எஸ்ஆர் எம்எஸ் வரும். ஸோ உங்களுக்கு கேபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைனர் கேபின்ஸாக இருக்காது, ஒரு பேசிக் கேபின்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸ் வராது, ஸ்மால் விஷன் டோர்ஸ் வரும், இல்லை உங்களுக்கு பிளைன் டோர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸில் வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக போகிறீங்க அப்படின்னா 6.5 to 7 லேக்ஸ் G+2க்கு போகும்போது. ஸோ இதே நீங்கள் ஒரு ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது 1 லேக் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கேபின்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கிளாஸ் போகும்போது அதுக்கு 1 லேக் அடிஷ்னலாக ஆகும். ஸோ அடிஷ்னல் ஃபியூச்சர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏஐ ஃபியூச்சர்ஸு உள்ளே இருக்க அந்த எல்ஓபி சிஓபிஸோட டிசைன் மாற்றுறது, அது வந்து டச்சில் இருக்குது, செமி டச்சில் இருக்குது, பட்டன் டைப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம காருக்கு எப்படி இன்டீரியர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி லிஃப்ட்டுக்கும் நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணும்போது காஸ்டிங் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 6.5 லேக்ஸ் சொல்கிறீங்க. அப்போட்ஸ் நம்ம எவ்வளோ கஸ்டமைசேஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ நாங்கள் வீடு கட்டும்போது கஸ்டமர்ஸ்க்கு லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், லோ ப்ரைஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஒரு பெஸ்ட் ஃபார் ப்ரைஸ் ஆப்ஷன் ஒன்று கொடுப்போம். ஏன்னா அதிகமான விலை இருக்கிறதுனால ஒரு பொருள் நல்ல பொருள்லாம் ஆகிடாது. சரி, இந்த காசுக்கு இது ஒர்த் அப்படின்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நாங்கள் ஒரு சஜஷன் சொல்லுவோம். ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிடில் வேரியண்ட், ரொம்ப லோ வேண்டாம், ரொம்ப ஹையும் வேண்டாம், ஒரு மிடில் வேரியண்ட்னா இது சஜஸ்டட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சார் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 7 to 7.5 லேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ப்ரீமியமான லிஃப்ட் உங்களால் பண்ண முடியும். பட் நீங்கள் இதில் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா கிளாஸ் டோர் வந்து இப்போ உங்களுக்கு அவசியமானு கேட்டிங்கன்னா ஒரு சில வீட்டில் கிளாஸ் டோர் வந்து தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து விஷன் தேவை. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உள்ளே வெளியில் யாருக்கான்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் லிஃப்ட்டு பவர் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்கன்றது வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அது ஓப்பன் டைப். ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் விஷன் டோர் போகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் விஷனுக்கும் கிளாஸ் டோருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40,000 எக்ஸஸாக ப்ரைஸிங் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கேபின் டிசைன்ஸ் வந்து டிசைனர் கேபின்ஸ் போவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்னென்ன டிசைனர் கேபின் போகாமல் எஸ்எஸ் கேபினே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எம்எஸ் போகும்போது ரஸ்டிங் இதெல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எஸ்யூஷோர் ஏரியாவில் போடும்போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் எஸ்எஸ்ல போகலாம். ஸோ அதில் டிசைன் பேட்டர்ன் ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பேட்டர்ன் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது அதில் ஒரு காஸ்டிங் கம்மியாகும். 450 to 60,000 அதில் கம்மி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த டோர் டைப்பு, அதே மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்க எல்ஓபி சிஓபி பட்டன் டைப்ஸு. ஸோ அதில் டச் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மல் பட்டன் டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் டச் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டச் அந்த பட்டன் வேலை செய்யலைனாலும் நீங்கள் மொத்தமாக அதை செட்டாக தான் மாட்டணும். இப்போ நீங்கள் ஃபோனில் எப்படி நீங்கள் டச் வேலை செய்யணும் மொத்தமாக டிஸ்பிளே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த சிஓபியை மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணியாகும். ஸோ இதே நீங்கள் புஷ் பட்டன் டைப்பில் போடும்போது நீங்கள் அந்த பட்டனை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டிஸ்பிளேவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது உங்கள் லிஃப்ட் காஸ்ட்லேயும் கம்மியாகும், லைஃப் டைமும் உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி. இந்த ஏஎம்சின்னு சொல்கிறீங்களே, இந்த ஏஎம்சின்ற ஸ்கேம் தானே? ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணுவீங்க? சார் ஏஎம்சி வந்து ஸ்கேம் கிடையாது சார். இது வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே நினைக்கிறது அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏஎம்சினாலே ஒரு ஸ்கேமு. ஸோ அவங்க வந்து இயர்லி ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வாங்கிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்களான்றது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்களும் ஒரு கஸ்டமராக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் ஏஎம்சி காஸ்ட் வாங்குறோம்னா அந்த ஏஎம்சிக்கான ஒர்க்கை பண்ணுறாங்கன்றது நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும். புரியுது. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த செக்லிஸ்ட் வந்து அங்கே லிஃப்ட்டில் இருக்கும், அல்லது மிஷின் ரூமில் இருக்கும், இல்லை கண்ட்ரோலரில் இருக்கும், வெளியில் வச்சுருப்பாங்க, இல்லை ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செக்லிஸ்ட்டில் வந்து நீங்கள் அவர் பண்ணும்போது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அதில் செக் பண்ணியிருக்காரா பார்த்துருக்காரான்றது வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஏஎம்சி காலத்தை வந்து கட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் காரே வந்து சர்வீஸ் பண்ணல, சரியாக சர்வீஸ் பண்ணாமல் புது கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் ஓட்டுறவரையும் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியாது. நீங்கள் 20,000 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஆயில் சேஞ்சஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த காரை ஓட்டுனீங்கன்னா
அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனை கொண்டு வரும். ஸோ அதே மாதிரி தான் சார் லிஃப்ட். நீங்கள் இந்த ஏஎம்சியை வந்து ஒரு ஸ்கேமு நம்ம கட் ஆஃப் பண்ணிக்கலாம், லிஃப்ட் ஆஃப் ஆனால் அப்போ வந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம், அப்போ சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய காஸ்ட்டை வந்து கொண்டு வந்து இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் எவ்வளவோ பிராண்ட் எலிவேட்டர்ஸ் இருக்குது. ஜான்சன், ஓட்டிஸ், கோனே பெரிய பிராண்ட்ஸ் இருக்குது, சின்ன பிராண்ட்ஸும் நிறையா இருக்குது. சுராஸ் எலிவேட்டர் ஏன் சூஸ் பண்ணணும்? அதை விட்டுட்டு உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ் உங்கள்கிட்ட இருக்குது? சார் கஸ்டமைசேஷன் சார். உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அதை பண்ணி கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த ஷாஃப்ட் தான் பண்ணுவோம், இதில் பண்ண மாட்டோம், என்னால் வந்து இந்த டோர் பொசிஷன் கொடுக்க முடியாது, ஸோ இதை வந்து என்னால் பண்ண முடியாதுன்றதை வந்து நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு என்ன காஸ்ட் எஃபெக்டிவ், உங்களுக்கு என்ன மாதிரி காஸ்டிங்ஸ் இருக்கோ அந்த பட்ஜெட்டில் எங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி, இப்போ நீங்கள் ப்ரைஸ் சொல்லும்போது ஒரு 7.5 lakhs ஒரு டீசெண்டான நல்ல லிஃப்ட்டுன்னு சொன்னீங்க. இதே டீசெண்டான நல்ல லிஃப்ட்டு ஜான்சன், ஓட்டிஸ், கோனே போகும்போது ஏறக்குறைய ஒரு 13 15 லட்சம் வருது. 50% நீங்கள் காஸ்ட் கட் பண்ணும்போது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று அவங்க எக்ஸார்பிட்டண்ட்டான ப்ராஃபிட் வச்சுக்கணும், இல்லை நீங்கள் கண்டிப்பாக குவாலிட்டியை கட் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இது ரெண்டில் எது உண்மை? சார் குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ன்றது வந்து கம்பல்சரி பண்ண மாட்டாங்க சார். சரி, ஸோ நாங்கள் ஏன் அதில் வந்து பாதி ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஜான்சன், கோனே, மிஷுபிஷி நான் இந்த பிராண்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல, எந்த ஒரு மல்டி பிராண்டாக இருக்கட்டும் அவங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட லேபர்ஸு, அதோட குவான்டிட்டி இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான காஸ்டிங்கே அவங்க அதில் இன்புட்டில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ தான் அவங்களால வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், அதுக்கான இது பண்ண முடியும். ஸோ எங்களது வந்து நாங்கள் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து வரோம். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் நிறைய மார்ஜின் வச்சும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லிஃப்ட்ஸ் கம்பெனி இருக்குது. ஸோ நான் அவங்க கூட காம்படிட்டிவாக இருக்கும்போது குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, காஸ்டிங்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்னென்னா பெஸ்ட்டு குவாலிட்டியை நான் கொடுக்கணும், ஆனால் அது கஸ்டமர் பட்ஜெட்டில் நான் கொடுக்கணும். ஸோ அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணும்போது நான் எதெல்லாம் என்னோட மேன் பவரில் வந்து இப்போ நான் ஒரு சைட்க்கு வந்து ஒரு 10 பேர் அலைன் பண்ணுறேன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த சைட் போகணுன்றதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவேன். ஷெட்யூல் வைஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ மேன் பவர் இருந்தால் தான் என்னால் லிஃப்ட்டு பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். சார் என்னோட நம்பர் சொல்கிறேன், அதில் காண்டாக்ட் பண்ணலாம். 6380825298. அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு www.suraselvators.com நீங்கள் இதில் போய்ட்டு உங்களோட கொரீஸ் என்ன இருந்தாலும் சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலோ, இல்லை ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.